ஓம் சாந்தி 15/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது 21 பிறவிகளுக்காக இங்கே தான் படிப்பை படிக்க வேண்டும். 21 பிறவிக்கு ஆஸ்தி அடையிறதுக்காக இங்கே தான் நம்ம படிப்பை படிக்கணுன்றாரு. முள்ளிலிருந்து மனமிக்க மலராக ஆக வேண்டும். இங்கே தான் நம்ம அந்த அவகுணங்கள்லாம் இங்கேயே நீக்கிடணும். அந்த முள்ளுலேருந்து மலர் மாதிரி இங்கே ஆகணும். மனமிக்க மலராக இங்கே நம்மளை பார்க்கும்போது தெரியணுன்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்வதோடு சேவிக்கவும் வேண்டும்ன்றாரு. நம்ம தெய்வீக குணங்களை கடைபிடிச்சி நம்ம தாரணை செய்யறதோட மற்றவங்களையும் சேவிக்க வேண்டும்ன்றார். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியின் பூட்டு வரிசைக்கிரமமாக திறந்து கொண்டே போகிறதுன்ட்டு கேட்குறாரு. பதில்: ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகள். யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்களோட புத்தியின் பூட்டு தான் திறந்துட்டே போகுன்றாரு. அவங்களுக்கு தான் எல்லாமே பாபா சொல்றது சரி புரிஞ்சுக்கிட்டே போகுன்றாரு. பதித்த பாவனர் பாபாவின் நினைவில் இருப்பவர்கள். ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க, அப்புறம் பதித்த பாவனர் பாபாவின் நினைவில் எப்பவும் இருப்பவங்க. கல்வியை கற்றுத்தருபவரோட யாருக்கு யோகம் நினைவின் தொடர்பு இருக்கிறதோ அவர்களின் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்கிறதுன்றாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளை பயிற்சி செய்யுங்கள். நாம் ஆத்மா, சகோதரன். நாம் பாபாவிடம் ஞானம் கேட்கிறோம். இப்போ பாபா நம்மளை பயிற்சி செய்ய சொல்றாரு. நம்ம எல்லாம் ஆத்மா, உண்மையிலே சகோதரன் தான். நாம இப்போ அப்பா பாபாவிடம் ஞானம் கேட்கிறோம். ஆத்மா அபிமானியாகி கேட்கவும் மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்வீர்களானால் பூட்டு திறந்து கொண்டே செல்லும்ன்றார். நீங்க ஆத்மா அபிமானியாகி, அதாவது உடல் உணர்வுல கேட்கக்கூடாது, ஆத்மா உணர்வுல ஆத்மா அபிமானியாகி இந்த ஞானத்தை கேட்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். அந்த மாதிரி செய்ய செய்ய உங்களோட பூட்டு ஓப்பன் ஆகிட்டே போகும், புத்தி பூட்டு ஓப்பன் ஆகிட்டே போகுன்றாரு. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் சிவபாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதில்லை. அது சாந்தி மட்டும் என்று ஆகிவிடும். பிறகு சுகமும் வேண்டும் அல்லவா? நீங்கள் சாந்தியில் இருக்க வேண்டும். மேலும் சுயதர்சன சக்கரதாரியாகி ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. இப்போ நம்ம மதுபனில் சென்ட்ரலாக போய் உட்காரோன்னா பாபா நினைவில் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்லை, அவசியம் சொர்க்கத்தையும் நினைவு செய்யணுன்றாரு. ஏன்னா பாபா மட்டும் நினைச்சா அமைதி தான் கிடைக்கும், சாந்தி மட்டும் கிடைக்கும். சுகமும் வேணும்னா சொர்க்கத்தையும் நினைவு செய்யணும். அதுக்கு சுயதர்சன சக்கரதாரியாகி நம்ம ராஜ்யத்தையும் நினைவு செய்யணுன்றாரு. நீங்கள் புருஷார்த்தம் செய்வதே நரனிலிருந்து நாராயணனாக அல்லது மனிதர்லேருந்து தேவதை ஆவதற்காக தான் இப்போ முயற்சி செய்கிறீங்கன்றாரு. இங்கே எவ்வளவுதான் ஒருவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவர் தேவதா என சொல்ல மாட்டார்கள். இங்கே கலியுகத்திலே நம்ம பார்ப்போம், சிலர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க, ரொம்ப கவனிச்சுக்குவாங்க, அழகாகவும் இருப்பாங்க பார்க்கறதுக்கு. என்னதான் அவங்க தெய்வீக குணங்களோட அழகாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவங்கள தேவதைன்ட்டு சொல்ல மாட்டாங்க. தேவதைகள் இருப்பது சொர்க்கத்தில் தான் சொல்றாரு. உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியாதுன்றாரு. இப்ப வாழறவங்க யாருக்கும் சொர்க்கம்னு ஒண்ணு இருந்துச்சு, சொர்க்கம் பத்தி தெரியாது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், புது உலகம் சொர்க்கம் என்றும் பழைய உலகம் நரகம் என்றும் சொல்லப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதையும் பாரதவாசிகள் தான் அறிந்து கொண்டுள்ளனர். எந்த தேவதைகள் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்தனரோ அவர்களின் சித்திரங்கள் கூட பாரதத்தில் தான் உள்ளனன்ட்டு பாபா சொல்றாரு. கோயில்லாம் கட்டியிருக்காங்க, சித்திரம்லாம் வச்சிருக்காங்க, லட்சுமி நாராயணன், ராமர் சீதையோட சித்திரம், கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க, பாரதத்துல தான் இருக்குதுன்றாரு. ஏன்னா அவங்க சத்தியுகத்துல ராஜ்யம் செஞ்சாங்க. இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையது அந்த சித்திரம்னு சொல்றாரு. பிறகு அவருடைய சித்திரங்களை பூஜைக்காக வெளியில் எடுத்து செல்கின்றனர். வெளியில் எங்கே சென்றாலும் அங்கே போய் கோயில்களை கட்டுகின்றனர்ன்ட்டு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களுக்கு தான் பூஜை செய்கின்றனர். இப்ப எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா புத்த தர்மம் ஆனால் புத்தரை தான் பூஜை செய்வாங்க. கிறிஸ்துவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, கிறிஸ்துவ வழிபடுவாங்க, மாதாவை வழிபடுவாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க அந்தந்த தர்மத்தில் அந்தந்த சித்திரத்தை தான் பூஜை செய்கிறாங்க. எந்தெந்த கிராமங்களின் மீது வெற்றி பெறுகின்றனரோ அங்கே போய் சர்ச்சு முதலியவற்றை கட்டுகின்றனர். இப்போ ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு அவங்களுடைய தர்மத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது அங்கே போய் சர்ச்சு ஒன்றா கட்டிடுறாங்க. உடனே எல்லாருக்கும் அங்கே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு தர்மத்தின் சித்திரங்களும் பூஜைக்காக அவரவர்க்கென்று உள்ளனன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ எல்லா தர்மத்துலேயுமே படம் எதுக்கு இருக்குன்னா, இப்போ இயேசுவோட படம், அந்த முஸ்லீம் தர்மத்தில் அவங்க ஒரு மாதிரி படம் வச்சுருப்பாங்க. அது அல்லாஹ் உருவமற்றவன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க.
அதனால வந்து அவங்க சிலர் ஒவ்வொரு தர்மத்திலையும் ஒரு ஒரு சித்திரம் வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் பூஜைக்காக வச்சிருப்பாங்க. இதற்கு முன்பு நீங்களும் கூட தெரியாதிருந்தீர்கள், நாம் தான் தேவி தேவதையாக இருந்தோம் என்று. இதுக்கு முன்னாடி நமக்கும் தெரியாது, நம்ம மனுஷங்களா சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஊர்ல எப்படி வாழறாங்களோ அது மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம பக்தி பண்ணிட்டு இருந்தோம், பக்தியில லட்சுமி நாராயண பூஜை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா நமக்கு தெரியாது, நாம கூட ஒரு காலத்துல தேவி தேவதையாக இருந்தோன்ட்டு தங்களை தனியாக உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தனர். மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் பூஜை செய்கின்றனர் என்றால் நம்முடைய தர்ம ஸ்தாபகர் கிறிஸ்து, நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்று எண்ணுகின்றனர், அதனால பூஜை செய்யறாங்க. இப்ப புத்த தர்மம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் புத்தர் தான் தர்ம ஸ்தாபகர்ன்ட்டு, அதனால புத்தரை வழிபடுறாங்க. அது மாதிரி கிறிஸ்துவ தர்மத்துல கிறிஸ்து தான் தர்ம ஸ்தாபகர்ன்ட்டு கிறிஸ்துவ வழிபடுறாங்க. இந்த ஹிந்து ஜனங்கள் தங்களின் தர்மத்தை பற்றி அறிந்திராத காரணத்தினால் தங்களை ஹிந்து என கூறிக்கொள்கின்றனர் பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரும் அவங்கவுங்க தர்மத்தினோட பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, சாபகரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மற்ற தர்மத்துல துவாபரகத்துல இருந்து வர்றவங்க. ஆனா ஹிந்து தர்மம் வந்து துவாபரகம் முதல்ல இருந்தே இருக்கு. ஆனா அந்த ஹிந்து தர்மம் வந்து பேர் என்ன, ஃபர்ஸ்ட் சனாதன தர்மம் இருந்தது, அப்புறமா அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஹிந்துன்னு பேர் மாத்திருக்காங்க. நம்ம தர்மம் என்னன்னே தெரியாம ஹிந்துன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாரு. மேலும் தேவதைகளுக்கு பூஜை செய்யறாங்க. அப்ப இப்ப யாரை வழிபடுறோமோ அப்ப அந்த தர்மமா தானே நம்ம இருப்போம். இப்ப கிறிஸ்துவ வழிபட்டா கிறிஸ்துவ தர்மம், புத்தரை வழிபட்டா புத்த தர்மம். அப்ப தேவதைகளை வழிபட்டா நம்ம என்ன தர்மமா இருப்போம்? தேவதைகள் தர்மமா தானே இருப்போம். லட்சுமி நாராயணனுடைய தர்மமா இருப்போம். தேவதைகளுடைய பூஜை செய்யறாங்க. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் என்பதையும் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்து தர்மம்ட்டு சொல்லிக்கிறாங்கன்ற. நாம் நம்முடைய பெரியவர்களை பூஜிக்கிறோம். கிறிஸ்துவர்கள் ஒரு கிறிஸ்துவை பூஜிக்கிறாங்க. கிறிஸ்து வந்து ஸ்தாபனை பண்ணாரு, அதனால கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை பூஜிக்கிறாங்க. நமது தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அதை யார் எப்போது ஸ்தாபனை செய்திருந்தார் அப்படின்னு பாபா கேட்கிறாரு. பாபா சொல்கிறார், இந்த பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது மறைந்து விடுகிறதோ அப்போது அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக நான் வருகிறேன்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளுடைய ஸ்தாபகர் யார் தெரியுமா? சுயம் கடவுளே, உலகத்துக்கே தந்தை, பரம்பிதா பரமாத்மா சிவன். எப்பேற்பட்ட நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். நம்மளுடைய ஹிந்து தர்மம்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அந்த ஹிந்து தர்மம் உண்மையான தர்மம் கிடையாது. அது ஆதி சனாதன தேவதா தர்மம். அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணவரு சுயம் பரமாத்மாவே வந்து ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. எப்போ அது மறைஞ்சு போயிடுதோ அப்போது கீதையை சொல்லி அந்த தேவதைகளை உருவாக்குறதே அவர் தான். அப்போது அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக நான் வருகிறேன்ட்டு அவரே சொல்றாரு. தர்மம் கெட்டு கர்மம் கெடும் போது நான் வந்து மீண்டும் ஸ்தாபனை செய்யறேன்றார். இந்த ஞானம் இப்போதுதான் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. முன்பு எதுவுமே தெரியாம இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஒன்றும் தெரியாது, நம்ம மட்டும் பக்தி பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இந்து தர்மத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில், ஏகப்பட்ட தேவதைகள், ஒன்று ரெண்டு கிடையாது. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ஒரு தேவதைகளை வழிபடுவாங்க. கடவுள் யாருன்னே தெரியாம இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு மனசுல ஒரு அம்மன், ஒரு முருகர், ஒரு விநாயகர் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கும் வழிபட்டிருப்பாங்க. லட்சுமி நாராயண்ட்டு நம்மளும் அப்படிதான் இருந்தோம். புரிந்து கொள்ளாமலேயே பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களின் பூஜை செய்து கொண்டே இருந்தீர்கள். நம்ம கூட அப்படிதான் புரிஞ்சுக்கல, இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு இவங்கள வழிபடுறோம், என்ன அவசியம், எதுக்கு இவங்களை நம்ம வழிபடுறோம், இவங்கெல்லாம் யாரு, அது உடம்போட இருக்கிறாங்கன்னா இவங்க யாருன்னு தெரியாமலே நம்ம வழிபட்டு இருந்தோம். இப்ப நம்ம சொல்றோம், பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களின் பூஜை செய்து கொண்டே இருந்தீர்கள், இப்போது நீங்கள் அறிவீர்கள் நம் பக்தி மார்க்கத்தில் இல்லை. இப்ப நமக்கு தெரிஞ்சுச்சு கடவுள் யாரு. கடவுள் ஒருவரே, முழு உலகத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தான். அவரைதான் எல்லா தர்மங்களும் வழிபடுறாங்க. அல்லாஹ், குதா, பரம்பிதா பரமாத்மா, காட்ஃபாதர் அப்படின்ட்டு அழைக்கிறது எல்லா தர்மத்தினரும் வழிபடக்கூடிய கடவுள் ஒருத்தர் தான். அவர் தான் கடவுள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். மற்றவங்க எல்லாம் தேவதைகள்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி மற்றவங்களாம் தர்ம ஸ்தாபகர் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம இந்த பக்தி மார்க்கத்தில் இல்லை, ஞானம் கிடைச்சதுனால. இப்போது பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுக்கும் சூத்திர குலத்தினருக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கும் வெளி உலகத்துல இருக்கிற அந்த கலியுகத்துல வாழறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாரு. அவங்க இரவுல இருக்காங்க, நம்ம பகலுக்கு வந்துட்டு இருக்கோம். வெளிச்சத்துக்கு வந்துட்டு அவங்களாம் இரவுல இருக்கிறாங்க. அதையும் மிச்சமையும் நீங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இப்பதான் நமக்கு தெரியும். ஆனா சொர்க்கத்துல கூட நம்ம மறந்து போயிருப்போம். அங்க போய் தேவதையா ஆயிடுவோம். ஆனா நமக்கு யார் பாடம் எடுத்தாங்க, கடவுள் வந்தாரு நம்மள இப்படி மாத்தினாருன்றதே சுத்தமா நம்ம இந்த மாதிரி சங்கம யுகத்துல படிச்சோம், எதுவுமே அங்க ஞாபகம் இருக்காது. சமயம் தான் உங்களுக்கு புரிதல் கிடைக்கிறதுன்றாரு. பாபா ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். கடவுளே வந்து நமக்கு ஞானம் கொடுக்கிறார். பழைய உலகம் மற்றும் புது உலகம் பற்றி பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும்ட்டு பாபா சொல்றாரு.
பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. இங்க 800 கோடி 1000 கோடி பாப்புலேஷன் தாண்டுது. இங்க மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டு கொண்டே உள்ளனர். இதுவே முள் நிறைந்த காடுன்றார். இப்ப இத கலியுகம் தான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே தெரியுது இது என்ன மோசமா இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா அப்ப இது கலியுகமா தானே இருக்கும். ஏன்னா எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா. இது வந்து முள் நிறைந்த காடு. ஒருத்தவங்க முள்ளு மாதிரி குத்திக்கிறாங்க. நீங்கள் அறிவீர்கள் நாமும் முள்ளாக தான் இருந்தோம். நம்மளும் ஒரு காலத்துல சண்டை போட்டுட்டு வாயை திறந்தாலே கல்லை தான் வீசுவோம் இல்லையா. கல் மாதிரி வார்த்தைகள் பேசுவோம். இப்போது பாபா நம்மை மலராக மாற்றி கொண்டிருக்கிறாரு. இப்ப பாபா ஞானத்தை சொல்லி கர்மத்தினுடைய விளைவெல்லாம் புரிய வச்சு எந்த ஒரு துக்கம் அது எண்ணத்தின் மூலமா கொடுத்தா கூட அது நம்மள வந்து பாதிக்கும். இப்ப மனசால துக்கம் கொடுத்தீங்கன்னா மனநோய் வந்துடும். எண்ணங்களால நீங்க மற்றவங்கள வந்து தவறா நினைச்சீங்கன்னா நமக்கு எண்ணங்கள் பாதிக்கப்பட்டு மனநோயாளியே ஆயிடுவோம். அந்த மாதிரிலாம் கர்மா எதையுமே சும்மாவே விடாது. அது மாதிரி வார்த்தைகளால கூட துக்கம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை நமக்கும் அதே மாதிரி ஒரு கால் நடக்கும். நம்ம யாருக்கு அந்த மாதிரி செய்யறோமோ வேற யார் மூலமா நமக்கு வந்து அந்த துக்கம் வரும். அந்த மாதிரி கர்மா வந்து சும்மா விடாது. இப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வச்சதுனால நம்ம முள்ளு மாதிரி வார்த்தைகளை பேசுறது இல்ல. ஸ்டாப் பண்ணிட்டோம். கர்மாக்கு பயப்படுறோம் இல்லையா. கடவுள் கூட பயப்பட தேவையில்ல, கர்மாவுக்கு பயப்படணும் இல்லையா. கடவுள் கூட நமக்கு அன்பா பாசமா புரிய வைக்கிறாரு. ஆனா இந்த கர்மா வச்சு செஞ்சிடும். என்ன செய்யறோமோ அது அப்படியே ரிட்டர்ன் நமக்கு வந்துடும். அதனால பாபா சொல்றாரு இப்போது பாபா வந்து நம்மளை மலராக மாற்றி கொண்டிருக்கிறார். முட்கள் இந்த மனமுள்ள மலர்களுக்கு வணக்கம் செய்யறாங்க. இந்த ரகசியத்தை இப்போதுதான் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் தான் தேவதையாக ஒரு காலத்துல இருந்தோம். பிறகு நாம் தான் வந்து இப்போது மனமுள்ள மலர்களாக பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. பாபா புரிய வைத்துள்ளார் இது டிராமா என்று. நமக்கு பாபா சொல்லிட்டாரு நம்ம இது ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு நாடக மேடை. இங்க எல்லாரும் நம்ம நடிகர்கள் டிராமா நடிச்சிட்டு இருக்கிறோம். உண்மையே கிடையாது. இது எதுவும் உடலை விட்டு போயிட்டோம்னா அது பாத்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும் நம்ம ஏதோ டிராமா நடிச்சோம் போல. நம்ம சும்மா கொஞ்சம் காலத்துல நடிச்சோம், இப்ப வந்துட்டோம், திரும்ப இந்த சக்கரம் சுத்துன்றது உடம்பு விட்டு வெளில போனோடனே புரிஞ்சிடும். முன்பு இந்த டிராமா சினிமா முதலியவையெல்லாம் இருந்ததில்லை. இந்த டிராமா சினிமாலாம் கூட ரொம்ப கொஞ்ச காலம்தான் அது வந்து, அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. இவை கூட இப்போதுதான் உருவாக்கப்பட்டுள்ளன சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா காலத்துல இருந்தா அவர் தான் ஒரு படம் பார்த்தாருன்ட்டு சொன்னாங்க. அப்ப அந்த அவர் வந்து 36க்கு அந்த டைம்ல தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படம்லாம் வந்து உருவாகியிருக்கும். ரொம்ப அதுக்கு முன்னாடிலாம் சினிமாலாம் கிடையாது. ஆனா எதற்காக இந்த படம்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் பாபா உதாரணம் சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் தான் சினிமா கூட டிராமால இருக்குது. நம்மளுடைய நாடகப்படி சினிமான்னு ஒண்ணு கூட டிராமால இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கணும்ல. அப்பதானே சுலபமா புரியும். இல்லைன்னா புரியாது. டிராமான்னா சொன்னா என்னன்னே தெரியாது எல்லாருக்கும். நம்ம 5000 வருஷம் சினிமா நடிக்கிறோம். நீங்க 3 மணி நேரம் சினிமா பாக்குறீங்கல்ல, அதுல ஹீரோ ஹீரோயின் வந்து அப்படியே 3 மணி நேரமும் நடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி 3 மணி நேரமும் அந்த ஹீரோ ஹீரோயின் வருவாங்க. அது மாதிரி நம்மளும் 5000 வருஷம் இது வந்து சினிமாவுடைய டைம். நம்மளுடைய எல்லையற்ற சினிமா, எல்லையற்ற நாடகம். இதுல ஹீரோ ஹீரோயினா நம்ம வந்து 5000 வருஷமும் நடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக புரிய வைக்கிறதுக்காக சினிமாலாம் இருக்குன்றாரு. குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தையும் கூட குழந்தைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையான்ட்டு சொல்றாரு. புத்தியில் இவர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தின் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். அவங்க வந்து சயின்ஸோடைய சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போவாங்க. அது பிறகு அங்கேயே பயன்படும். சொர்க்கத்துல அதெல்லாம் போய் கத்துக்கிட்டு இப்போ இந்த ஏரோப்ளைன் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பொருட்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. வீடு துடைக்கிற மிஷினு, சோலார் சிஸ்டத்துல சமைக்கிறது, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து அங்க பயன்படும். எல்லாமே சொர்க்கத்துல இது எல்லாமே அங்க வரதுக்காக தான் இப்ப கண்டுபிடிப்பு எல்லாமே நடக்குது. அங்க வந்து தூய்மை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடும். எதுவுமே அங்க எல்லாம் ஆத்மாக்கள் ஒரு வேலையும் இருக்காது, ஃப்ரீயா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அங்க. இந்த எல்லாமே அங்க அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு போய் வீடு கட்டுறதுல இருந்து இப்ப எப்படி வீடெல்லாம் கடகடம் கட்டிடுறாங்களோ அதே மாதிரி அங்க தங்க மாளிகைகளை உருவாக்குவாங்க. உலகம் ஒன்றும் முற்றிலுமாக அழிந்து விடாது. பாபா சொல்றாரு அப்படியே பிரளயம் ஏற்பட்டுரும். அப்படியே டோட்டலா விநாசம் அடைஞ்சு டோட்டலா பூமிக்குள்ள பூமி அதாவது கடலுக்குள்ள போயிடும். அப்படிலாம் கிடையாது. ஜலமயமா ஆயிடும். யாருமே வாழ முடியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. முற்றிலுமா அழிந்து விடாதுன்னு சொல்றாரு. அப்படியே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போதே மாறிடும். சம்ஸ்காரத்தை எடுத்து சென்று பிறகு பிறவி எடுப்பார்கள்ட்டு பாபா சொல்றாரு. இது எல்லாமே நம்ம சரீரம் தானே விட போறோம். உலகம் எப்பயோ விநாசம் அடையுது. ஆனா நம்ம எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்போம். இப்ப யார் வேணாலும் யாரு எப்ப போவாங்கன்னு தெரிய மாட்டேதுல. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. திடீர்னு விமானம்லாம் நொறுங்கி விழுது. சின்னவங்களா கூட செத்து போயிடுறாங்க. அது மாதிரி யார் எப்ப சாவாங்கன்னே தெரிய மாட்டேது. அதனால இங்க இருக்கிற சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போயிட்டு பிறவி அங்க எடுப்பாங்கன்றாரு. விமானம் முதலியவற்றையும் தயார் செய்யறாங்க.
என்னென்ன பொருட்கள் அங்கே பயன்பாட்டுக்கு தகுதி உள்ளவையாக உள்ளனவோ அவை உருவாகின்றனன்னு சொல்றாரு. கப்பல் கட்டுகிறவரும் உள்ளனர், ஆனால் கப்பலும் அங்கே பயன்படாது. பாபா சொல்றாரு, அங்க வெறும் புஷ்பக விமானம் தான், அங்க கப்பல்லாம் கிடையாதுன்றாரு. யாரேனும் ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி, பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, அந்த சம்ஸ்காரம் அங்கே உபயோகப்படாதுன்னு சொல்றாரு. அந்த கப்பல்லாம் அங்க தேவையில்லைன்றார். அங்கே கப்பல் முதலியவற்றின் அவசியமே கிடையாதுன்றார். அங்க வெறும்னே புஷ்பக விமானம் தான், அதுல ஏறி உக்காந்தா அது மட்டும் நம்ம சங்கல்பம் வழியா தான் அது அது வந்து ஒர்க் ஆகும். அப்படியே நீங்க ஏஞ்சி உட்காந்து இங்க போகணும்னு நினைச்சாலே போதும், அந்த புஷ்பக விமானம் கொண்டு போய் விட்டுரும். சின்ன குழந்தைகள் கூட அந்த விமானத்தை இயக்க முடியும். இங்க மாதிரி இருக்கிற ஏரோப்ளேன் மாதிரி கிடையாது. அது வந்து அங்க ஆக்சிடென்ட்லாம் ஆகாது. ஏரோப்ளைன் அது சங்கல்பம் மூலமா இயங்கும். இங்க சாஃப்ட்வேர் மூலமா இயங்குது இல்லையா, கம்ப்யூட்டர் மூலமா இயங்குது. அங்க வந்து நம்மளுடைய சங்கல்பம் எண்ணங்கள் மூலமா தான் அந்த விமானம் இயங்கும். அங்கே கப்பல்லாம் அவசியம் இல்லைன்றார். டிராமாவிலேயே இல்லை, கப்பல் இருக்கிற மாதிரி சொர்க்கத்துல டிராமாவிலேயே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால இது முக்கியமான பாயிண்ட். இது வந்து சொர்க்கத்துல கப்பல் கிடையாது. நீங்க கப்பலெல்லாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. விமானங்கள் மின்சாரம் முதலியவற்றின் தேவை இருக்கும். ஆனா அங்க புஷ்பக விமானம் இருக்கும். அதுலதான் ராஜா ராணி உட்காந்து போவாங்க, சுத்தி பார்க்க போகிறது, எல்லா இடத்துக்கும் போகிறது, அப்புறம் படிக்கிறதுக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் அங்க சுத்தி சுத்தி போறது எல்லாத்துக்கும் நமக்கு அங்க விமானங்கள் தான் தேவைப்படும். மின்சாரமும் அங்க இருக்கும், எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அவற்றின் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டே உள்ளனர். அதுதான் இங்க கண்டுபிடிக்கிறாங்க, அது அங்க பயன்படுன்றார். அங்கிருந்து குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகின்றனர். இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் தான் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள், நாம் படிப்பதே புது உலகத்திற்காக தான். நமக்கு தெரியும், இப்போ நம்ம இந்த ஞானத்தை எதுக்காக படிக்கிறோம்னா, இப்போ சரீரம் விட்டவுடனே நம்ம புது உலகத்துக்கு போயிடும், சொர்க்கத்தில் வந்து பிறப்போம். அதுக்காக தான் இப்போ படிக்கிறோம். பாபா நமக்கு எதிர்கால 21 பிறவிகளுக்காக கல்வி கற்றுத்தருகிறார். பாபா நமக்கு ஃபியூச்சர், நம்ம எதிர்கால அடுத்த பிறவி எடுக்க போகிறோம். 21 பிறவி எடுக்க போகிறோம் சொர்க்கத்தில். அதுக்காக கல்வி கற்றுத்தருகிறார். இந்த கல்வியை யார் முற்றிலுமாக படித்து நல்லா தேர்ச்சி பெறாங்களோ அவங்க 21 பிறவி எடுப்பாங்க. நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக பவித்திரமாகி கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்கிறாரு. முதலில் நரகவாசியாக தான் நம்ம இருந்தோம். மனிதர்கள் சொல்லவும் செய்கிறாங்க, என்ன சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்றாங்க இல்லையா. யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டார், ஆனால் நாம் நரகத்தில் உள்ளோம் என்பதை புரிந்து கொள்வதே இல்லைன்றாரு. நிறைய பேருக்கு இது கலியுகன்றதே தெரிய மாட்டுது. மோசமா இருக்குன்னா இதே சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. புத்தியின் பூட்டு திறப்பதில்லை. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போது மெதுமெதுவாக பூட்டு திறந்து கொண்டே செல்கிறது. நம்ம வந்து ஸ்ரீமத் படி நடக்க நடக்க பாபாவுடைய முரளி படிக்க படிக்க எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்பர் வார் தான் அதுவும் சொல்றாரு. யார் ஸ்ரீமத் படி நடக்க முற்படுகிறார்களோ மற்றும் பதித்த பாவனர் பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பூட்டு தான் திறக்கும்னு சொல்லிட்டாரு. யாருக்கு எல்லா ஞானமும் நிறைய புரியும்னு பார்த்தீங்கன்னா, பூட்டு எப்போ புத்தி பூட்டு எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமத் படி நடக்கணும். இன்னொன்று தூய்மையான பாபா பதித்த பாவனர் பாபாவை நினைவு செய்யணும். பாபா ஞானம் தருகிறார், நினைவு செய்யவும் கற்றுத்தருகிறார். பாபா இப்போ நமக்கு முரளியும் எடுக்கிறாரு. அவர் எப்படி நினைக்கணும் யோகாவும் சொல்லி கொடுக்குறாரு. ஆசிரியர் இல்லையா, ஆக ஆசிரியர் நிச்சயமாக கற்பிப்பார். எவ்வளவு ஆசிரியர் மற்றும் படிப்போடு யோகம் இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். எவ்வளோ நம்ம ஆசிரியரை நினைக்கிறோம், படிப்பை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையும். அந்த படிப்பிலோ யோகம் இருக்கவே செய்கிறது. வக்கீல் கற்றுத்தருகிறார் என்று அவர்கள் அங்கே அறிந்திருக்கிறார்கள். இங்கே பாபா கற்றுத்தருகிறார், இதையும் மறந்துடுறாங்கன்னு சொல்றாரு. அங்க கூட அந்த டாக்டர் படிக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் யாரோ அவங்க மேல அவங்கள நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க பாபாவை நினைக்க மறந்துடுறாங்கன்றார். ஏனென்றால் புது விஷயம் இல்லையா, இது புதுசா கேட்கறதுனால அவ்வளவு சீக்கிரம் புத்தியில பதிய மாட்டேது. தேகத்தை நினைவு செய்வது மிக சுலபம். அதாவது இந்த உடம்புன்னு நம்ம 63 ஜென்மமா நினைச்சு வந்துட்டோம் இல்லையா, தலைக்கீழா தொங்கிட்டோம். உண்மையிலே நம்ம ஆத்துமா, ஆனா இந்த உடம்புன்னு நினைச்சிட்டோம் பாருங்க, அப்படி தலைக்கீழா தொங்கி வந்திருக்கிறோம். ஆனா வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கு. தேகம்ன்றது ஈஸியா அப்படியே அந்த சொரூபத்துல இருக்குது. ஆனா ஆத்மான்றது சொரூபத்துல வரவே மாட்டுது. அதாவது உண்மை எதுவோ அது மறைஞ்சு போச்சு, பொய் தான் இப்ப உண்மை மாதிரி தெரியுது. அடிக்கடி தேகம் நினைவுக்கு வந்துடுறதுன்றாரு. அப்ப நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைக்கிறது கஷ்டமா இருக்கு, மற்றபடி தேகதாரிகளை நினைக்கிறது ஈஸியா இருக்குதுன்றாரு. நாம் ஆத்மா என்பது மறந்து விடுகிறது. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா தான் புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள் சகோதரர்கள். பாபாவோ நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாருமே சகோதரர். பாபா நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கிறார். நாம் பரமாத்மா என்று சொல்லிக்கிறாங்க. ஆத்மாக்களுக்கு கற்றுத் தருகிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு அமர்ந்து கற்றுக் கொடுங்கள். அதாவது பாபா தெரிஞ்சிருக்கிறார். பாபா வந்து தம்மை அறிந்திருக்கிறார்.
பாபா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு, அவர் பரமாத்மான்ட்டு. அவர் எப்பயுமே அவர் வந்து ஒரு தேகமா பார்க்க மாட்டாரு. அவர் வந்து தன்னை பரமாத்மா தான் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம தான் நம்மள ஆத்மான்னு புரிஞ்சிக்கல. இப்ப ஆத்மாக்களுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. இப்ப நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு மற்ற ஆத்மாக்களுக்கு உட்காந்து கத்து கொடுங்கன்றாரு. இதே ஆத்மா காதுகளால் கேட்கிறது. இப்ப நம்ம பாபா சொல்றத கூட காதால நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மா தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சொல்பவர் பரம்பிதா பரமாத்மா. அவர் சுப்ரீம், மிக மேலான ஆத்மா என சொல்லப்படுகிறார். நீங்கள் யாருக்காவது இந்த ஞானத்தை புரிய வைக்கும் போது புத்தியில் வர வேண்டும், ஆத்மாவாக எனக்குள் இந்த ஞானம் உள்ளது, நான் இதை ஆத்மாவுக்கு சொல்கிறேன். இப்ப நம்ம யாருக்காவது இந்த ஞானத்தை சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கும்போது இது எனக்குள்ளார ஆத்மாவாகிய எனக்குள்ள புத்தியில இந்த ஞானம் இருக்கு, நான் அதை தான் இந்த ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கணும். அப்ப அந்த பயிற்சி பண்ணணும்ன்றாரு. நம் பாபாவிடம் என்ன கேட்டோமோ அதை ஆத்மாவுக்கு சொல்கிறோம். இது முற்றிலும் புது விஷயம்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம இப்போ காலேஜில் ஸ்கூல்லலாம் வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா நான் ஆத்மாவுக்கு படிப்பிக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க. உடம்பா பார்ப்பாங்க, உடம்பா சொல்லி கொடுப்பாங்க, போர்டில் எழுதி போடுவாங்க. நம்ம உடம்பா பார்த்து தான் அப்படியே நம்ம வந்து டீச்சரையும் உடம்பா பார்ப்போம். அவங்க சொல்லி கொடுக்குற விஷயமும் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஆனால் இது எவ்வளோ முற்றிலும் புது விஷயம் தானே. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது ஆத்மா சம்மந்தப்பட்ட கல்வி. இதை பரமாத்மாவே சொல்லி கொடுக்குறாரு. நான் இந்த காது மூலமாக நான் ஆத்மா தான் கேட்குறேன், புள்ளி நான் இன்னொரு ஆத்மாவுக்கு இதை சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணுன்றாரு. பயிற்சி இந்த மாதிரி செய்யணுன்றாரு. இது ரொம்ப புது விஷயம்ன்றாரு. நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் போது ஆத்மாபிமானியாகி கற்றுத்தருவதில்லை, மறந்துடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இந்த ஞானத்தை புரிய வைக்கும் போது எப்பயும் போல தேகாபிமானத்துல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எப்படி ஒரு கிளாஸ் எடுக்கும், மேக்ஸ் சொல்லித்தரோம், பிசிக்ஸ் சொல்லித்தரோம், அந்த மாதிரி இந்த ஞானத்தையும் சொல்லித்தர்றோம். ஆரம்ப காலத்துல அப்படிதான் வந்து வந்தோடனே இந்த 7 நாள் கோர்ஸ் எல்லாம் இப்படி சொல்லும் போது யாருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்றாரு. அதனால நீங்க ஆத்ம அபிமானியாகி சொல்லி கொடுங்க. குறிக்கோள் உள்ளதில்லையான்றாரு. புத்தியில் இது நினைவில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மா அவினாஷி, நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறேன். இதில் மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும், அடிக்கடி நினைவு வரணும். நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா நிச்சயபூர்வத்தில் இருக்கேன், நான் அவினாசி அழிவற்றவன். இப்போ இந்த கை மூலமா கால் மூலமா இந்த கண் வாய் இதெல்லாம் இது மூலமா நம்ம பாகத்தை இப்போ நடிக்கிறோன்ட்டு அந்த உடம்பே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது மூலமா நான் நடிச்சிட்டு இருக்கிறேன்றதை அடிக்கடி நினைவு பண்ணும். ஆத்மாக்கள் நீங்கள் சூத்திர குலத்தில் இருந்தீங்க ஒரு காலத்துல, பிறகு இப்ப தேவதா குலத்தில் செல்வீர்கள். அங்கே சரீரமும் தூய்மையானதாக பவித்திரமானதாக கிடைக்கின்றார். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள். தந்தை குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். இப்ப கடவுளே வந்து நமக்கு கற்றுத்தரார். குழந்தைகள் பிறகு சொல்வார்கள், நாங்கள் சகோதர சகோதரர்கள், சகோதரருக்கு கற்றுத்தருகிறோம்ட்டு சொல்லுவாங்க. ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கிறோம். ஆத்மா சரீரத்தின் மூலம் கேட்கிறேன். இப்ப புதுசா யாரா வராங்கன்னா அவங்கள நம்ம தேகமா பார்க்க கூடாது. அவங்கள ஆத்மாவுக்கு நான் சகோதரனுக்கு புரிய வைக்கிறேன். ஆத்மா சரீரம் மூலமா கேக்குது அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லித்தரணும். நீங்க தேகமா நினைச்சு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஒண்ணும் புரியாது, உங்களுக்கும் நீங்க சொல்றவங்களுக்கும் அந்த ஆத்மாவுடைய தாரணை ஆகாது. இவை மிகவும் நுட்பமான விஷயங்கள்ட்டு சொல்றாரு. நினைவிலே வருவதில்லை. அரைக்கல்வமாக நீங்க தேகாபிமானத்தில் தான் இருந்திருக்கிறீங்க. நிச்சயமே நீங்கள் ஆத்மாபிமானி ஆகி இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மா என நிச்சயம் செய்து அமர்ந்திருங்கள், ஆத்மா என நிச்சயம் செய்து கேளுங்கள்ட்டு சொல்றாரு. உட்காரும் போது ஆத்மா முரளி கேட்கும் போது கூட ஆத்மான்னு நினைச்சிட்டு கேளுங்க. நீங்க உடம்பா பாக்குறது, உடம்பா நினைச்சுக்கிட்டு நான் அந்த உடம்பு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, பரம்பிதா பரமாத்மா தான் சொல்கிறார். அதனால் தான் சொல்கின்றனர், ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிஞ்சு இருந்து விட்டனர் என்று. அங்கோ படிப்பதே இல்லை, படிப்பிப்பதே இல்லை. அப்ப பரமாத்மா வந்து பரந்தாமத்திலேயே வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவர் உடம்பு இருக்கும்போது காதுன்னு வாய் இருக்கும்போது தான் வந்து கற்பிக்க முடியும். நம்மளும் காது இருந்தாதான் கேட்க முடியும். அப்ப பூலோகத்துலதான் வந்து பாடம் எடுக்கிறாரு. கீதை ஞானம் அப்படியே ஒரு க்ஷணத்துல சொன்னாரு கிருஷ்ணர்ன்ட்டு அப்படிலாம் கிடையாது. கீதை வந்து உடம்புலதான் வந்து அவர் சொல்றாரு. நம்மளும் உடம்புல இருந்தாதான் கேட்க முடியும். ஒரு பாடம் எடுக்கணும்னா அதெல்லாம் பிராக்டிக்கலா தான் செய்ய முடியும். ஒண்ணுமே இல்லாம அப்படியே டக்குன்னு ஆத்மா புரிஞ்சுக்கிட்டு அப்படியெல்லாம் மாறிடாது இல்லையா. இது தூண்டுதல் மூலமாலாம் எதுவும் மாற முடியாது. நீண்ட காலமா பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து தான் கற்பிக்கிறேன், நான் இங்கதான் வரேன். மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் சரீரம் என்பது உள்ளது. இந்த தந்தையோ சுப்ரீம் ஆத்மா. மற்ற ஆத்மா நமக்கெல்லாம் சரீரம் இருக்கு, ஆனா அவருக்கு உடம்பு இல்லை, அவருக்கு சரீரம் கிடையாது. அவர் சுப்ரீம் ஆத்மா. அவருடைய ஆத்மாவின் பெயர் தான் சிவன். நீங்கள் அறிவீர்கள் இந்த சரீரம் என்னுடையதல்ல என்று. இந்த பிரம்மா பாபா சரீரம் கூட அவருடையதல்ல. பிரம்மா பாபாவுடைய ஆத்மா தனியா இருக்கு. அதுதான் முதல் பிறவில கிருஷ்ணரா இருந்த ஆத்மா. அந்த சரீரம் கூட என்னது இல்லைன்ட்டு சிவன் சொல்றாரு. நான் சுப்ரீம் ஆத்மா, என்னுடைய மகிமை தனிப்பட்டது, ஒவ்வொருவருடைய மகிமையும் தனித்தனி இல்லையான்னு சொல்லி சொல்றாரு.
இப்போ ஒரு உலகத்துல இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாரும் ஒன்று போல கிடையாது. ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா? அப்போ கிருஷ்ணர், காந்தியடிகள், வந்த புத்தர், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு தனித்தனி மகிமை இருக்கு. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார். அவர் ஞான கடலாக இருக்கிறார். மனித சிருஷ்டியின் விதை வடிவமா இருக்கிறாரு. ஆனா எல்லா ஆத்மாக்களும் வந்த வழி பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட தான் வந்திருக்கிறாங்க. கடவுளுடைய குணங்கள் தான் நம்ம கிட்ட இருக்குது. அவர் ஞான கடல் மனித சிருஷ்டியின் விதை வடிவமா இருக்கு, விதையா இருக்கிறாரு. ஒரு மரத்தினுடைய விதையை வச்சுதானே அந்த மரத்துல இருக்கிற பழங்கள்லாம் முளைக்கும். அந்த மாதிரி பாபா மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதையா இருக்கிறாரு. அவர் சத்தியமானவர், உண்மையானவர், சைத்தன்யமானவர், ஆனந்தம், சுகம், சாந்தியின் கடலாக இருப்பவர்ன்ட்டு சொல்றாரு. இது பாபாவின் மகிமை தான். குழந்தைகளுக்கு உலகிய தந்தையின் ஆஸ்தி பற்றி தெரியும். நம்முடைய தந்தையிடம் அந்த தொழிற்சாலை உள்ளது, இந்த மில் உள்ளதுன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இந்த சில குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது, எங்கள் அப்பாட்ட தொழிற்சாலை இருக்கு, மில், எங்களுக்குன்னு ஒரு மில் இருக்குன்ட்டு போதையா சொல்லுவாங்க. நஷா உள்ளது அல்லவா? குழந்தை தான் அந்த ஆஸ்திக்கு எஜமானன் ஆகிறார். அவங்க அப்பாவுடைய ஆஸ்தி அவங்களுக்கு தானே சொந்தம். இந்த ஆஸ்தியை ஒரு தடவை தான் கிடைக்கிறது. ஆனா அந்த ஆஸ்தி நமக்கு ஒரு ஒரு பிறவிக்கும் ஒரு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அந்த அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ அந்த சொத்துலாம் நமக்கு. ஆனா இந்த ஒரு ஆஸ்தி வந்து பரமாத்மா தந்தையிட்ட இருந்து கிடைக்கிற ஆஸ்தி ஒரு தடவை தான் சங்கமயுகத்துல கிடைக்கிறது. தந்தையிடம் என்ன ஆஸ்தி உள்ளது என்பதை கேட்டீர்கள். இப்ப அவர்கிட்ட சுகம், சாந்தி, அமைதி, அந்த தெய்வீக குணங்கள், சக்திகளின் ஆஸ்தி நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அந்த ஞானத்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆத்மாக்கள் நீங்களும் அமரர்கள், ஒருபோதும் மரணம் அடைவதில்லை. பாபா சொல்றாரு, இந்த உடம்பு தான் அழிஞ்சு போயிடுது, மரணம்ன்றது இந்த உடலுக்கு தான், நமக்கு கிடையாது. நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது தான் இந்த உடலுக்கு மரணம் வருது. ஆக்சுவலா நமக்கு மரணமே கிடையாது, நம்மளாம் அமரர்கள். இந்த உடலை விட்டு நம்ம போகும்போது அந்த உடல் வந்து மரணம் அடையுது. அந்த உடலுக்கு தான் மரணம், நமக்கு மரணம் கிடையாது. நம்ம அமரர்கள். ஒருபோதும் ஆத்மாவுக்கு ஆத்மா மரணம் அடைவதே இல்லைன்றாரு. அன்பின் கடலாகும் நீங்க ஆகறீங்க. இந்த லட்சுமி நாராயணன் அன்பின் கடலாக இருப்பவர்கள் ஒருபோதும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. இங்க எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றனர். சொர்க்கமும் இந்த நரகமும் அப்படியே ஆப்போசிட். சொர்க்கத்துல சண்டை நடக்காது, இங்கே ஏகப்பட்ட சண்டை நடக்கும். அன்பில் இன்னும் குழப்பம் ஆகிவிடுகிறது, குறைவு ஆகிவிடுகிறது. பாபா வந்து விகாரத்தை நிறுத்தி விடுகிறார் என்றால் எவ்வளவு அடி விழுகிறது. அதாவது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காம விகாரம் தான். அதை நிறுத்துங்கன்னு சொன்னா அதனால சண்டை நடக்குது, மாத்தாஸ்க்கு அடி விழுது. பாபா சொல்கிறார், குழந்தைகளை பாவனம் ஆவீர்களானால் தூய்மையான உலகின் எஜமானனா ஆவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ இந்த ஒரு பிறவி தூய்மையாயிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம், சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆயிடுவீங்கன்றாரு. காமம் மகா சத்ருன்ட்டு கீதையில கூட இருக்கு. அதனால் பாபாவிடம் வருகிறார்கள் என்றால் சொல்கின்றார், என்ன விக்கிரமங்கள் செய்திருக்கீங்களோ அதை சொல்லிவிட்டால் லேசாகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த பிறவி நம்ம பழைய பிறவி வாழ்ந்தோம் இல்லையா, அதை என்னென்ன பாவம் செஞ்சோன்ட்டு பாபாட்ட சொல்லிட்டோன்னா நமக்கு மனசு லேசாயிடும், பாவத்துல இருந்து தண்டனை பாதியா குறைஞ்சிரும்ன்றாரு. இதுல முக்கியமானது விகாரத்தின் விஷயம் உள்ளது. பாபா குழந்தைகளின் நன்மைக்காக தான் கேட்கிறாரு. பாபாவிடம் தான் சொல்றாங்க குழந்தைகள். என்ன சொல்றாங்க, ஹே பதித்த பாவனா வாருங்கள் என்று சொல்றாங்க. ஏனென்றால் விகாரத்தில் செல்பவர்கள் தான் பதித் என சொல்லப்படுகின்றனர். இவங்க விகாரத்துல போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஒரே துக்கம், ஒரு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்தது காரணமே விகாரம் தான். அந்த தேக அபிமானம் தான் தன்னை தேகம்னு நினைச்சிட்டாங்க. அதனால எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டாங்க. அதனால கூப்பிடுறாங்க, கடவுளை எங்களை காப்பாத்து, நாங்க சேத்துல சிக்கிட்டோம். இந்த உலகம் பதித்தாக இருக்குது, மனிதர்களும் பதித்தாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. சில டைம்ல இந்த உலகமே பிடிக்காது நமக்கு, ஏன்டா இங்க இருக்கிறோம் அப்படின்னு தோணும். இன்னும் போக போக குளோபல் வார்மிங் அதிகமாயிடுச்சுன்னா இந்த வெயில் நெருப்பு மாதிரி காயும், மழை வந்து இஷ்டத்துக்கும் கொட்டும், கொட்டி தீக்கும், வெள்ளம் வரும். அப்பெல்லாம் வாழவே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும், ஏன்டா வாழறோன்ட்டு. அந்த மாதிரி தூய்மையற்ற உலகத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். மனிதர்களும் தூய்மையற்றவங்களா இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களாவது அட்லீஸ்ட் நல்லவங்களா இருப்பாங்களா, அவங்களும் திட்டுவாங்க, கல்லு மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க. அதனால எல்லாருக்கும் இப்ப வாழ்க்கையே அது மாதிரி நரகம் மாதிரி இருக்கு. 5 தத்துவங்களும் பதித்தாக இருக்குது இங்க இல்லையா. 5 தத்துவங்கள் அங்க தூய்மையா இருந்துச்சு, இங்க பாத்தீங்கன்னா தூய்மையற்றதா இருக்கு. அங்கே உங்களுக்காக தத்துவங்களும் கூட பவித்திரமானதாக வேண்டும். ஆனா தேவதைகளா நம்ம ஆயிட்டோம்னா, நம்ம உடலை விட்டு போயிட்டோம்னா நமக்காக புது உலகம் வேண்டும். அங்க 5 தத்துவங்களும் நமக்காக பாபா வந்து தூய்மை பண்ணியே ஆகணும். அது ரூல்ஸ் மாதிரி. தேவதைகளா நம்ம ஆயிட்டோம்னா நமக்காக உலகம் வந்து அங்க தூய்மை ஆகணும். அதனால விநாசம் பண்றாரு. இந்த அசுர பூமியில் தேவதைகள் நிழலே படாதுன்றாரு. தேவதைகளோட கால் கூட இந்த அசுர பூமியில் படாது. லட்சுமியை அழைக்கின்றனர், ஆனால் லட்சுமி இங்கே வர முடியாது. தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்வாங்க, லட்சுமி வர சொல்லி. லட்சுமிலாம் இங்க வரவே முடியாதுன்றார் பாபா. அவங்களோட கால் இந்த பதிதமான உலகத்துல படாது. இந்த 5 தத்துவங்களும் மாற வேண்டும்.
சத்தியுகம் புது உலகம், இது பழைய உலகம்ட்டு பாபா சொல்றாரு. இது அழிவதற்கான சமயம் இதுன்றாரு. இன்னும் 40,000 ஆண்டுகள் கலியுகம் இருக்கும்ட்டு மனுஷங்க நினைக்கிறாங்க. கல்பமே 5,000 ஆண்டுகளுடையது எனும்போது பிறகு ஒரு கலியுகம் 40,000 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. டோட்டலா 4 யுகம் சேர்த்தாலே 5,000 வருஷம்தான். இவங்க சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யுகமே 40,000 வருஷம்னு சொல்றாங்க. எப்படி இருக்க முடியுன்றாரு. டோட்டலே 5,000 தான். ஒரு 100 வருஷம்ன்றதே பெருசு. அப்புறம் 5,000 வருஷம்ன்றது எவ்வளோ பெருசு. இதுல 40,000 வருஷம் கலியுகம் மட்டும்னு சொல்றீங்களே எப்படி முடியுன்றாரு. எவ்வளவு அஞ்ஞான இருள் பாருங்களேன். எந்த அளவுக்கு அவங்க அஞ்ஞானத்தை உறக்கத்துல இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கலியுகம் ஒரு குழந்தைன்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஞானம் என்பதே முற்றிலும் இல்லைன்றாரு. மனிதர்கள் அந்த மாதிரி ஒரு அஞ்ஞான உலகத்துல கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ராமாயணத்துல கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருந்தான். கடைசியா அந்த ராவணனை கொன்ன பிறகுதான் அவன் ஏஞ்சி முழிச்சு பார்த்தானான். அது வந்து இப்ப மனிதர்களுடைய நிலைமை தான். பாபா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு விநாசம் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளெல்லாம் கொசு கூட்டம் மாதிரி கூட்டிட்டு போகும்போது தான் எல்லாம் விழிப்படைவாங்க. அப்பதான் வந்து 5 விகாரமும் உலகத்தை விட்டு போய் அந்த ராவணன் அழியும் போதுதான் நம்ம சொன்னதெல்லாம் ரைட்டு தான்ட்டு அப்பதான் அவங்களுக்கு 3வது கண்ணே ஓப்பன் ஆகும். ஆத்மான்ற கண்ணு ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகி என்ன பண்றது, புருஷார்த்தம் பண்ண முடியாது. தேவதை ஆகிறதுக்கான டைம்லாம் போயிடும். சொர்க்கத்துக்கு வர முடியாது. வேணா துவாபரயுகம் கலியுகம் தான் வர முடியும். அதனால பாபா சொல்றாரு, இதெல்லாம் எவ்வளவு அஞ்ஞான இருள். பக்தி என்பது பிராமணர்களின் இரவு, ஞானம் என்பது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல் சொல்றாரு. அது இப்போது நடைமுறையில் உள்ளது. ஏணிப்படியின் சித்திரத்தில் இது மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளதுன்றாரு. ஏணிப்படியில ஞானம்னா என்ன, பக்தினா என்ன. பிராமணர்களின் பகல் வந்து ஞானத்தினுடைய பிராப்தி, பிராமணர்களுடைய இரவு வந்து பக்தி. ஞானம் முடிஞ்ச பிறகு பக்தி வருது. இதெல்லாம் ஏணிப்படியில தெளிவா காட்டப்படுறது. புது உலகம் மற்றும் பழைய உலகம் பாதி பாதி என சொல்வார்கள். புது உலகத்திற்கு அதிக நேரம், பழைய உலகத்திற்கு கொஞ்ச நேரம் என்பதெல்லாம் கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சரியாக பாதி பாதி என்பது இருக்குன்றாரு. அதனால்தான் அந்த கோயில்ல வந்து ஜெகநாத்புரி கோயில்ல ஏதோ வந்து சாதம் வடிப்பாங்க. அந்த சாதம் வந்து தானாவே 4 பாகம் சரிப்பாகமா பிரிஞ்சிருமா. அது வந்து அந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் வந்து சரி பங்குன்றத உணர்த்துது. அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி சாதம் வந்து சரிப்பாகமா பிரியுதுன்றாங்க. அதனால பாபா சொல்றாரு, அந்த கலியுகம் அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் அதிக நேரம், அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்றாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. பழைய உலகம் வந்து கலியுகம் வெறும் 40,000 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. பாதி பாதி சரியா இருக்கும்ன்றாரு. ஆக அதை கால் பகுதியாகவும் ஆக்க முடியும். பாதியாக இல்லாது போனால் கால் பகுதியும் கூட முழுமையாக இருக்க முடியாதுன்றாரு. பாதி பாதி இருக்கணும்ன்றாரு. பாதியாக இல்லைன்னா அவ கால் பகுதி கூட முழுமையா இருக்க முடியாது. ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸ்வஸ்திக் சிம்பிளுடைய அர்த்தமே பார்த்தீங்கன்னா அந்த 4 யுகமும் வந்து சரிப்பாகன்றது தான். ஸ்வஸ்திகாவிலும் 4 பாகங்கள் தருகின்றனர். நாம் கணேசரை வெளிப்படுத்துகிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர். இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். இந்த பழைய உலகம் அழிந்துவிட போகின்றது. இப்ப யார் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுட்டாங்க, பாபா குழந்தை ஆயிட்டாங்களோ அவங்களுக்கு தெரியும் அந்த உலகம் முடிஞ்சு புது உலகம் வரப்போகுது. நாம் புது உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம். நாம் புது உலகத்திற்காக நரன்ல இருந்து நாராயணராக இப்ப ஆகிறோம்ட்டு புரிஞ்சுட்டாங்க. கிருஷ்ணரும் புது உலகத்தை சேர்ந்தவர். கிருஷ்ணருக்கும் மகிமை பாடப்படுகிறது. அவரை மகாத்மா என்று சொல்றாங்க. ஏனென்றால் சிறு குழந்தை இல்லையா, அதனால மகானாத்மான்னு சொல்றாங்க. சிறு குழந்தைகள் அன்பிற்குரியவர்கள். சிறியவர்கள் மீது அன்பு செலுத்துகிற அளவுக்கு பெரியவர்கள் மீது அந்த அளவுக்கு அன்பு செலுத்துவதில்லை. சின்ன குழந்தைங்களை பார்த்தாலே பிடிக்கும். ஏன்னா அவங்களாம் மகான் ஆத்மாக்கள். ஏன்னா அதுங்களுக்கு 5 விகாரம்னா என்னன்னே தெரியாது. சின்ன குழந்தை பாருங்க, அடிச்சா கூட திரும்ப நம்மளை வந்து கட்டி பிடிச்சிக்கும். அதுக்கு வந்து அந்த ஈகோ இருக்காது, அகங்காரம் இருக்காது, கோபப்படாது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது விகாரம் இல்லாம இருக்கும். அதனால அது மேல அன்பு செலுத்துற அளவுக்கு பெரியவங்க மேல வராது. ஏன்னா பெரியவங்க 5 விகாரம் நிறைஞ்சிருக்கிறதுனால. ஏனென்றால் சதோ பிரதான நிலை விகாரத்தின் துர்நாற்றம் கிடையாது குழந்தைகளுக்குன்னு சொல்றாரு. பெரியவர்களானதும் விகாரத்தின் துர்நாற்றம் வந்து விடுகிறதுன்னு பாபாவே சொல்றாரு. குழந்தைகளுக்கு ஒருபோதும் குற்றமான பார்வை இருக்க முடியாது. குழந்தைங்க வந்து குற்றமா பார்க்காது யாரையுமே. அதாவது யாரையுமே பார்க்கும்போது அந்த எந்த ஒரு உணர்வோடையும் அதுங்க பார்க்காதுங்க. இந்த கண்கள் தான் ஏமாற்றுபவைன்ட்டு பாபா சொல்றாரு. அதனால் உதாரணம் தருகின்றனர். அவர் தம்முடைய கண்களை தோண்டி எடுத்து விட்டதாக. இந்த கண்ணு தான் ஏமாற்றுது. அதனால அந்த ஒரு கண்ணனார ஏதோ ஒரு கதை ஒண்ணு இருக்கும். அவருக்கு தோண்டி எடுத்து சிவன் லிங்கத்துல சிவனுக்கு வச்சுட்டாரு அவர் கண்ணை எடுத்துட்டு அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கும். அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த கண்ணு ஏமாத்துது. அதனால அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொல்றாரு. இது போன்ற விஷயம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் யாரும் கண்ணை தோண்டிலாம் எடுத்து வைக்கலன்றது சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. அது போல யாரும் கண்களை வெளியில் எடுப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மாதிரிலாம் கண்ணை எடுத்துட்டுலாம் யாரும் இருக்க முடியாது.
கடவுளுக்காக அப்படிலாம் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல சாஸ்திரத்துல, அதெல்லாம் இல்லைன்றார் பாபா. இச்சமயம் பாபா ஞானத்தின் விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறார். இப்ப நமக்கு பாபா வந்து கண்ணெல்லாம் தோண்ட தேவையில்ல, கண்ணு இருக்கட்டும் முகத்திலே, பாக்குற பார்வையை மட்டும் மாத்துங்க, திருஷ்டிய மாத்துங்க. கண்ணெல்லாம் தோண்டி சிவனுக்காக கொடுக்க தேவையில்ல, எதுவுமே ஸ்தூலமா செய்ய தேவையில்ல. பலி கொடுங்கன்னா உடனே போய் தற்கொலை பண்ணிக்கிறது, பாபா அதெல்லாம் கேட்கவே இல்லை. பாபா வந்து புத்தியால சமர்ப்பணம், நான்ன்றதை விடுங்கன்னா உடனே ஆட்டை கொண்டு போய் பலி கொடுக்குறாங்க. ஆடுதானே மேமேன்னுது, ஹிந்தியில மேமேனா நானு, உடனே அந்த ஆடு நான் சொல்லுதுன்ட்டு ஆட்டை பலி கொடுத்துட்டாங்க. பாபா கடவுள் வந்து எந்த ஒரு உயிரினத்தையும் பலி கொடுக்க சொல்லல. அதே மாதிரி நம்மளும் கூட தற்கொலை பண்ணிக்க பாபா சொல்லவே இல்லை. பாபா வந்து வாழுங்க, என் நினைவுல வாழுங்க, என்னை நினைங்கன்னு தான் சொல்றாரு. அந்த நான்றதை விடுங்க, எல்லாமே பாபா பாபா, நானு எனதுன்றதை விட்டுட்டு அப்படியே சமர்ப்பணமாகுங்க. எது நடந்தாலும் பாபா பாபான்னு இருங்க அப்படின்றாரு. அவரை நினைங்கன்றாரு. அவர் நினைக்க அவர் மாதிரி ஆயிடுவோம். யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டோம். அந்த 5 விகாரம் போகணும், அவ்வளவுதான். அதுதான் சொல்றாரு. அதை வந்து புரிஞ்சிக்காம எதையோ கண்ணை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி கதையெல்லாம் வச்சுட்டாங்கன்றாரு. உச்சமே பாபா ஞானத்தின் விஷயங்களை புரிய வைக்கிறார். உங்களுக்கோ இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிறது. ஆத்மாவுக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது. ஆத்மாவில் தான் ஞானம் இருக்குது. பாபா சொல்றாரு, எனக்கு ஞானம் உள்ளது. சிவபாபாவுக்கு ஞானம் இருக்குது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்ன சொல்ல முடியாது, ஆத்மால தான் ஒட்டுது. இப்ப அந்த ஞானம் கூட எங்க போய் ஸ்டோர் ஆகுது? உடம்புல ஸ்டோர் ஆகல, பிரெயின்லயா ஸ்டோர் ஆகுது? செத்து போயிட்டா அந்த பிரெயினையும் கொண்டு போய் தானே எரிச்சிடுறாங்க, அப்புறம் பிரெயின்ல எப்படி ஸ்டோர் ஆகும்? ஆனா அந்த ஆத்மா வந்து அடுத்த பிறவில போயிட்டு எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பாட்டு பாடுறது, சின்ன வயசுலயே பாட்டு பாடுறாங்க. உடம்புல போயிட்டு எல்லாம் தங்குதுன்னா உடம்பு அழிஞ்சு போயிடுது, பிரெயின் அழிஞ்சு போயிடுது, ஹார்ட் போயிடுது. அப்புறம் எப்படி அடுத்த பிறவில அந்த ஆத்மா வந்து வேற உடல்ல இருந்து பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது, அப்படி நடிகர் மாதிரி நடிக்கிறாங்கன்னா, போன பிறவில நடிகரா இருந்திருப்பாங்க, அதை நடிக்கிறாங்க. அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போறாங்க இல்லையா? அப்ப ஆத்மாலதான் எல்லாம் ஒட்டுதுன்றார் பாபா. பாவ புண்ணியம் எல்லாம் ஆத்மாலதான் ஒட்டுது. நீங்க நல்லது செஞ்சாலும் ஆத்மால பதிவாகுது, கெட்டது செஞ்சாலும் ஆத்மால பதிவு. உங்களால தப்பிக்க முடியாது. நீங்க இந்த பிறவில தப்பு பண்ணிட்டு, கொலை பண்ணிட்டு, யார்கிட்டயா கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டீங்கன்னா, அடுத்த பிறவில எப்ப இருந்தாலும் நீங்க வந்து அந்த ஊழ்வினை உறுத்து வந்து விட்டுன்ற மாதிரி அந்த தண்டனை அனுபவிக்க தான் செய்யணும். அந்த பாவ புண்ணியம் நமக்கு அதை அடைய தான் செய்யணும். கர்மா நம்மளை விடாது. ஏன்னா ஆத்மா உடல் எடுத்து போனாலும் அதோட கடனை எல்லாம் அடிச்சுதான் ஆகணும். அதனால இந்த பாவ புண்ணியத்தை முடிச்சுட்டு தான் நம்ம கடவுள்கிட்ட போக முடியும். முக்திக்கு போகணும், ஜீவன் முக்திக்கு போகணும்னா இங்க பாவ புண்ணியத்தெல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டு தான் அங்க போக முடியும். தூய்மையாயிட்டு தான் அங்க போகணும். ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மா தான் ஒரு ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்குது. ஆத்மா அழியாதது, உயிர் என்னைக்குமே அழியாது, உடல் தான் அழிஞ்சு போகுது. அதுவும் எவ்வளவு சிறிதாக இருக்குது. அந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க டாக்டர்ஸ் ஒரு பெரிய சபப்பொட்டியில வந்து ஒருத்தர் சாகிறத வந்து அப்படியே போட்டோ ஷூட் எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. அதுல இருந்து ஆத்மா எப்படி போகுதுன்ட்டு பார்க்கறதுக்காக ஒரு பெரியவரோட உடலை அந்த ஐஸ் பொட்டியில வச்சு இது பண்ணாங்க. ஆனாலும் அந்த போகிறத அவங்களால படம் பிடிக்கவே முடியல, கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ சின்னதா இருக்குது. அந்த ஆத்மால 84 பிறவிகளின் பார்ட் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்த யாராலும் சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆத்மான்றது ஒரு சிடி மாதிரி, மெமரி கார்டு மாதிரி, சிப்பு மாதிரி, அதுல வந்து எத்தனை பிறவிகளின் பார்ட் ஸ்டோர் ஆகுதுன்ட்டு இந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது இல்லையா? அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சாது சன்னியாசிகள் கூட, ஆத்மால எதுவும் ஒட்டாது, உடம்புலதான் பாவம் புண்ணியம் எல்லாம் ஒட்டுது. நீங்க போய் கங்கையில குளிச்சிட்டீங்கன்னா பாவம் போயிடும். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா போய் கங்கையில போய் குளிச்சிருங்க, 4 முழுக்கு போடுங்க, சரியாயிடும். இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ண பாவெல்லாம் போயிடும். அப்படிதான் பக்தியில நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நம்ம வந்து நம்ம என்ன நினைச்சிட்டோம், இதெல்லாம் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சிட்டு நம்ம போயிட்டு வந்தோம், நம்ம பிரச்சனை தீரல, மேல மேல துக்கம். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான துக்கத்தை தான் இப்ப அனுபவிக்கிறோம் இல்லையா? உடம்புல நோய், மனசுல நோய், எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்ம செஞ்ச பாவம். அது ஆத்மாலதான் ஒட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரியாம நம்ம போய் கங்கையில குளிச்சுட்டு வந்தா போயிரும்னு நினைச்சிட்டோம். கடைசியில போகவே இல்லை. கோயில் கோலமா ஏறி இறங்கினாலும் நம்ம பாவம் போகல. அவங்க நிர்லேப்னு சொல்லிடுறாங்க. அதனால பாபா சொல்றாரு, முதலில் ஆத்மாவை உணருங்கள். சிலர் கேக்குறாங்க, மிருகங்கள் எங்கே போகும் என்று. சிலர் என்ன கேக்குறாங்க, மிருகம்லாம் செத்தா எங்க போகும்? அட மிருகங்கள் விஷயத்தை விட்டு விடுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. மிருகத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதை விஷயத்தை விடுங்க. முதலில் தான் ஆத்மா என்பதை உணருங்கள். நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபா நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரகசியமும் புரிஞ்சிடும். பாபா சொல்லவே தேவையில்ல, தானாவே எல்லா ரகசியமும் புரிஞ்சிடும். மிருகம்லாம் என்ன ஆகும், மிருகம் எப்படி பிறக்கும், அது எப்படி அங்க சொர்க்கத்துல எப்படி வரும்,
இப்போ கலியுகம் வரைக்கும் மிருகங்கள்லாம் எப்படி உருவாகுது எல்லாமே உங்களுக்கு தானாவே தெரிஞ்சிடும். நான் ஆத்மா என்பது எப்படி என்னவாக இருக்கிறேன் பாபா சொல்கிறார். ஃபர்ஸ்ட் இதை சிந்தனை பண்ணுங்க. நான் ஆத்மா என்பது எப்படி, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் என்னவாக இருக்கிறேன், இதை நீங்க உணருங்க. பாபா சொல்கிறார், எப்போது தன்னை ஆத்மா என்று அறிந்து கொள்ளவில்லையோ என்னை பிறகு எப்படி அறிவீர்கள்? தன்னையே அறியாதவன் கடவுளை எப்படி அறிய முடியும்? முதல்ல நம்மளையே அறிஞ்சிக்கல, நம்ம யாரும் நம்மளே தெரிஞ்சுக்கலன்னா கடவுளை எப்படி உணர முடியும்? அதான் உள்கடன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளார போயிட்டு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் கடவுள் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம யாரு, நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டோம்னா நம்ம கடவுளுடைய குழந்தைன்றது தானாவே புரிஞ்சிருவோம். இந்த அனைத்து நுட்பமான விஷயங்களும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் உள்ளது. ஆத்மாவுக்குள் 84 பிறவிகளின் பாட்டு உள்ளது, அது நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றார். சிலர் பிறகு சொல்றாங்க, டிராமாவில் விதிக்கப்பட்டது என்றால் பிறகு நாம் ஏன் புருஷார்த்தம் செய்ய வேண்டும்? பாபா சொல்றாருல்ல, இப்ப ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே நம்ம பாபாட்ட கேக்குறோம், ஏன் பாபா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நம்ம பாபா சொல்லுவாரு, அது டிராமா குழந்தை, டிராமால அப்படிதான் இருந்தது. ஒரு 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 பறவை பறந்து போச்சுன்னா அது அடுத்த கல்பமும் அதே நேரத்துல பறந்து போகும். இதே நேரத்துல பாப்பா உடனே கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க பாபா, எல்லாம் டிராமா படி தானே, இப்ப நான் எதுக்கு முயற்சி செய்யணும், டிராமா படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, அட புருஷார்த்தம் இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காது. பாபா சொல்றாரு, புருஷார்த்தம் முயற்சி செய்யலைன்னா தண்ணி கூட கிடைக்காது. நீங்க தண்ணி வேணும்னா நீங்களே தான் ஏஞ்சி போய் எடுத்து குடிக்கணும். உங்களுக்கு யாராவது எடுத்து கொடுப்பாங்களா? முயற்சி பண்ணாம எதுவும் கிடைக்காதுன்றத பாபா சொல்றாரு. நீங்க லட்சுமி நாராயணன் ஆகணும்னா அப்படியே டிராமா படி லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. முயற்சி செய்யணும் இல்லையா? முயற்சி, அதாவது தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சித்தான் மெய்வருத்த கூலி தரும்ட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. பாத்தீங்கன்னா கடவுளே, அதாவது நம்ம டிராமா படி நம்ம முயற்சி செய்யறோம்னா அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அது கூட டிராமால இருந்தாதான் நம்ம செய்வோம். நம்ம இப்ப செய்யறோம்னு நினைச்சுக்கோங்க, நம்ம முயற்சி பண்றோம்னா டிராமா அனுசாரம் நம்ம செய்யறோம். டிராமா அனுசாரம் தானாகவே எல்லாம் கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. அப்படியே நம்ம மட்டும் முயற்சி பண்ணாம விட்டுட்டு அப்படியே நம்ம மட்டும் டிராமா படி போயிட்டு இருக்கிறோம், ஆனா லட்சுமி நாராயணன் ஆயிடுவோம் அப்படிலாம் கிடையாதுன்றாரு. நீங்க அமிர்த வேலை எழுந்திருக்கணும், முரளி படிக்கணும், மத்தவங்கள போய் முரளிய சொல்லணும், இதுக்கெல்லாம் நீங்க முயற்சி செய்யணும். செஞ்சாதான் நீங்க நல்ல பதவி கிடைக்கும்ன்றாரு. அது மாதிரி தெய்வீக குணங்களும் தாரணை ஆகணும். டிராமா படிலாம் தானாவே எல்லாம் அவனுக்கு கிடைக்காதுன்றாரு. கர்மமும் அவசியம் செய்தாக வேண்டும். அதுக்காக சிலர் என்ன பண்றாங்க, வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, இந்த ஞானம் எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு பாபா சொல்லிட்டாரு, கடவுளை கிடைச்சிட்டாரு, இனிமே வேலைக்கே போக வேணாம், குழந்தை குட்டியெல்லாம் பார்க்க வேணாம், தெரிஞ்சு போச்சு, உலகம் அழிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம எப்பயும் போல எப்படி வாழ்ந்தோமோ முன்னாடி அதே மாதிரிதான் வாழணும். எல்லாத்துக்கும் முயற்சி செய்யணும். நம்ம கர்மாவும் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான் சொல்லியிருக்காரு பாபா. இப்ப சாது சன்னியாசிகள்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, மனைவி குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு. இருந்தாலும் வெளியே போனா மட்டும் அவங்க சாப்பிட வேண்டியது இருக்குது, மூச்சு விட வேண்டியது இருக்கு. அது கூட ஒரு கர்மா தானே. கர்ம சன்னியாசின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா கர்மான்றது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில சாப்பிட்றாங்க, ஏதாவது இல்லறத்துல போயிட்டு வாங்கிட்டு அவங்க அவங்க கர்மத்தை சந்நியாசம் பண்றாங்க. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம நம்மளால உருவான கணக்கு வழக்குகளை நம்ம முடிச்சுதான் ஆகணும். இப்ப பாபா சொல்கிறா, இது ராவண ராஜ்யம். இங்க கர்மமும் அவசியம் செய்தாக வேண்டும். நல்ல அல்லது கெட்டது கர்மம் கூட ஆகிறதுன்றாரு. இப்ப நம்ம ஆத்ம உணர்வுல செய்யறோம், பாபா நினைவுல செய்யறோம்னா அது நல்ல கர்மமா இருக்குது. இதே நம்ம விகர்மங்களோட அதாவது 5 விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், கோபமா பேசுறது, நான்ட்டு அகங்காரமா, அதாவது ஈகோவோட அடுத்தவங்கள நம்ம என்ன பண்றது, அதிகாரம் பண்றது, அவங்க இஷ்டத்துக்கு நடக்க விடாம நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள நடக்க வைக்கிறது, இத மாதிரி பண்றது, அகங்காரமா பேசுறது, அப்புறம் கோபமா பேசுறது, பற்று வச்சுக்கிட்டு தொல்லை பண்றது, ஆசைப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படுறது. ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் வாங்கலாம், வீடு ஃபுல்லா பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே அதிகமா ஆசைப்படுறது, பேராசைப்படுறது. அடுத்தவங்க கார் வாங்கினா நம்மளும் கார் வாங்கணும், அடுத்தவங்க பங்களா வாங்கினா நம்மளும் பங்களா வாங்கணும். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி செய்யறோம் இல்லையா, இந்த கர்மெல்லாம் கெட்ட கர்மம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் புத்தி மூலம் புரிஞ்சு கொள்ள முடியுன்றாரு. பாபா சொல்கிறார், இது ராவண ராஜ்யம், இதில் உங்களது கர்மம் விகர்மமாக ஆகிறது. இப்ப நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்ம எதோ செய்யறோம் இல்லையா, அது எல்லாமே பாவ கர்மமா ஆயிடுதுன்றாரு. விக்ரமம் ஆவதற்கு அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது. ஆனா சொர்க்கத்துல மாயாவே கிடையாது. அடுத்தவங்கள பார்த்து செய்யறதுக்கு அங்க யாருக்கிட்டையும் மாயா இருக்காது, 5 விகாரம் இருக்காது. அதனால தப்பு யாருமே செய்ய மாட்டாங்க, எல்லாருமே அக்கர்மம் தான் செய்வாங்க. நான் தான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியத்தை கதியை புரிய வைக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நமக்கு சொல்லிட்டாரு, கர்மனா என்ன,
கர்மானா ஒரு செயல் செய்யறது, மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். அகர்மன்றது ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம செய்யறது. ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு எதிர் விளைவுகள் இருக்காது. விகர்மன்றது நம்ம தேக உணர்வுல செய்யறது, உடம்பு நினைவுல அடுத்தவங்கள தொல்லை பண்றது, எல்லா அஞ்சு விகாரத்தை நம்ம கொண்டு செஞ்சிருவோம் அந்த தேக உணர்வுல. அந்த மாதிரி பண்ணும்போது அது விக்கிரமமா மாறிடுது. அது ஒன்னொன்னும் பாவகரம் ஆயிடுது. நான் சும்மா தான் பேசினேன், பிரச்சனையா போயிடுச்சு. நான் சும்மா தான் சொன்னேன், பிரச்சனையா போயிடுச்சு. என்ன இப்படி குண்டா இருக்கிறேன்னு கேட்டேன், அது போய் தப்பா போயிடுச்சு. ஆமா தப்பு தான், அது அவங்க மனசை வருத்துது இல்லையா, அது தப்பு. ஏன் ஒல்லியா இருக்கிறேன்னு கேட்டேன், அது தப்பா போயிடுச்சு. ஏன் வேலைக்கு போலையான்னு கேட்டேன், அது தப்பா போயிடுச்சு. ஏன்னா நீங்க தேக உணர்வுல அதை கேட்குறீங்க. அதை கேட்கும்போது அவங்க மனசு கஷ்டப்படுது. அப்போ அதை எதை கேட்கக்கூடாதோ அதை நம்ம கேட்கும்போது அவங்க மனசு கஷ்டப்படும். கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது அது பாவகர்மமாக ஆயிடுது. அது எதனாலனா தேக உணர்வுல கேட்கறதுனால. பிராண ராஜ்யத்துல கர்மம் விகர்மம் ஆகிறது. கீதை சொல்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்ப கீதையெல்லாம் வெளியில படிச்சுட்டு இருக்கிறாங்க பிராமணர்கள், பிராமின்ஸ். ஆனா அவங்க கூட அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. மன்மனா பவனா என்னன்னு தெரியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாருன்னு நினைச்சுனுக்குறாங்க. மன்மனா பவன்றது தேக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்து ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைங்கன்ட்டு சொல்றதுதான் மன்மனா பவ. அவங்க எங்க சொல்றாங்க தேகத்தை மறன்னா அவங்க கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் ஒரு தேகம் தானே, தப்பு தப்பா நினைச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அர்த்தத்தையே புரிஞ்சுக்கல. அவர்களோ வெறுமனே படிச்சு சொல்கின்றனர். சமஸ்கிருதத்தில் ஸ்லோகத்தை சொல்லி பிறகு ஹிந்தியில அர்த்தம் சொல்றாங்க. ஒரு ஸ்லோகனா படிச்சு ஹிந்தியில அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டு அவங்க புரிஞ்சுக்காம படிச்சுட்டு இருக்காங்க. பாபா சொல்கிறார், ஒரு சில வார்த்தைகள் சரியாக உள்ளன. கீதையில கூட ஒரு சில வார்த்தைகள் சரியா இருக்கு. மன்மனா பவ இருக்கு. அப்புறம் ஒரு வயோதிகர் உடல்ல நான் பிரவேசம் செய்யறேன் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் கீதையில கூட சரியாக இருக்கின்றார். பகவான் வாக்கு என்று சொன்ன போதிலும் பகவான் என சொல்லப்படுவார் யார் என்பது யாருக்குமே தெரியாது. கீதையில பகவான் வாக்குன்னு இருக்கு. ஆனா அந்த பகவான் யாருன்ட்டு யாருக்கும் தெரியல. கிருஷ்ணர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில கிருஷ்ணர் சொல்லல. கிருஷ்ணர் ஆகிறதுக்காக கிருஷ்ணருக்கு யார் அந்த கீதையை சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா சிவன் தான் சொன்னாரு. அதாவது பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் சொல்லி கிருஷ்ணர் அந்த கீதையை கேட்டுதான் கிருஷ்ணர் ஆனாருன்றது இந்த உண்மை யாருக்குமே தெரியாதுன்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தை நாஸ்திக்கு. நான் ஆத்மா மாலிக். எஜமானர் தந்தை அமைதி, தூய்மை மற்றும் பவித்திரতা ஆனந்தத்தின் கடலாக உள்ளாரோ அது போல நான் ஆத்மா மாஸ்டர் கடலாக உள்ளேன். இதே நஷாவில் இருக்க வேண்டும். அதாவது எல்லையற்ற தந்தை கடவுள் இருக்கார்ல, அவரோட ஆஸ்திக்கு நான் ஆத்மா எஜமானன். அதனால இப்ப எஜமானர் அப்பா அவர் எப்படி எல்லாத்துலயும் கடலா இருக்கிறாரு. அமைதி கடல், தூய்மை கடல், பவித்திரத்தால கடலா இருக்கிறாரு, ஆனந்தத்தின் கடலா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நானும் மாஸ்டர் கடலா இருக்கிறேன். ஓட சேர்ந்த நேரம் மணக்கும் இல்லையா, அது மாதிரி நான் இப்ப மோசமா தான் இருக்கேன். ஆனா எங்க அப்பா கடவுள், அவரு எஜமானர், அவரு எல்லாத்துலயும் கடலா இருக்க மாதிரி நான் மாஸ்டர் கடலா இருக்கேன் அப்படின்னு அவர் மாதிரி ஆயிடுறோம் இல்லையா. நம்மளும் மாஸ்டர் கடவுளா ஆயிடுவோம். இந்த போதையில இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், டிராமா என சொல்லி முயற்சியை விட்டு விடக்கூடாது. டிராமா படி நடக்கட்டும், நான் ஒரு பிரஜையா கூட ஆயிட்டு போறேன். என்ன முயற்சி பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. நான் ஒரு பிரஜையா ஆயிட்டு போறேன், நான் வேலைக்காரியா கூட வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு மோசமா கஷ்டமா இருக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க, பிகேஸே எனக்கு என்ன எப்படியோ உடலை விட்டு போயிடலாம் போல இருக்கு, ஒன்றும் பிடிக்கல, ஒரு பிரஜை பதவி கிடைச்சா கூட பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டிராமான்னு நினைச்சிட்டு முயற்சியை விட்டுறக்கூடாது. இப்படியே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் யாரு தான் லட்சுமி நாராயணன் ஆகிறது? ஏன்னா அவ்வளவு மோசமா கஷ்டமா இருக்கு. பிரம்மா பாபா மம்மாலாம் அப்படி சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அவங்களுக்கு வராத கஷ்டமே கிடையாது. பிரம்மா பாபா மம்மாலாம் நம்மளை விட அதிகமான அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இல்லாத கஷ்டமா? அவங்க ஒரு நாள் கூட வார்த்தை இல்லை நான் பிரஜையானா பரவாயில்லன்னு சொன்னதே கிடையாது. ஆனா நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால பாபா சொல்ல டிராமா என சொல்லி முயற்சி விட்டு விடக்கூடாது. கர்மம் அவசியம் செய்ய வேண்டும்ன்றாரு. கர்மத்தையே கண்டிப்பா செய்யணும். நம்ம என்ன பாபா சொல்றாரோ அதை செய்யணும். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை புரிந்து கொண்டு சதா உயர்வான கர்மத்தையே செய்ய வேண்டும். இப்ப விளைவை புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒருத்தவங்களை திட்டுறேன்,
அப்ப இது என்ன பாதிக்கும் தானே. அப்ப நான் வந்து இது விக்ரமம் நான் செய்யறேன், கோபத்துக்கு வசமாகி செய்யறேன், இது விக்ரமமா மாறிடும், அதனால நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உயர்வான கர்மத்தையே செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்குற வார்த்தைகளை பேசணும். பாபா எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். வரதானம்: காலத்தின் மகத்துவத்தை அறிந்து சுயம் தங்களை சம்பன்னமாக்கிவிடக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆவீர்களாக. இப்ப டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. டைம் திரும்ப வராது. அதாவது இன்றைய நேரம் நமக்கு திரும்ப வராது. அதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு சுயம் தங்களை சம்பன்னம் இப்பயே ஆக்கிக்கோங்க. பாபாவை நினைச்சு நினைச்சு அவர் மாதிரி ஆகிருங்க, நிரம்பிருங்க எல்லாத்துலேயும். குணங்களின் கடல், சக்தியின் கடல், ஞான கடல், மாஸ்டர் ஞான கடலா மாறிடுங்க. உலகத்துக்கே ஆதாரமூர்த்தி ஆவீர்களாக வரதானம் கொடுக்குறாரு. முழு கல்பத்தின் சம்பாத்தியம் செய்வதற்கான சிறந்த செயல்கள் என்ற விதையை 5000 வருஷங்களின் சம்ஸ்காரங்களின் பதிவுகளை படிப்பதற்கான உலக நன்மை அல்லது உலக மாற்றத்திற்கான நேரம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறதுன்றாரு. இப்போ என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் அடைய போகுது, உலக நன்மை நடக்க போகுது, உலக மாற்றத்திற்கான நேரம் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்னா, சிறந்த செயல்கள் என்ற விதைய செய்யணும். 5000 வருஷத்துக்கு இப்ப நம்ம பதிவு பண்றோம். பிரம்மா தலையெழுத்து எழுதிட்டாருன்னு சொல்லுவாங்க, அது இப்ப நம்மளே தான் எழுதிட்டு இருக்கிறோம். பிரம்மா மூலமா படைப்பு நடந்துட்டு இருக்கு, படைப்பு காரியம். அதுவும் டோட்டலா 84 பிறவிகளுக்கு பிரம்மா வந்து தலையெழுத்து எழுதிட்டு இருக்கிறது. பிரம்மா மூலமா தலையெழுத்து நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். இப்பதான் படைப்பு நடந்துட்டு இருக்கு. 84 பிறவிக்கு ஒழுங்கா எழுதணும்னா இப்ப உங்களுடைய சம்ஸ்காரங்க பதிவுகளை மாத்துங்கன்றாரு. காலத்தை பற்றிய ஞானமுடையவர்கள் கூட நிகழ்கால நேரத்தை வீணடிக்கிறாங்க அல்லது வரப்போகும் காலத்திற்கு விட்டு விடுகிறார்கள் என்றால் அது காலத்தின் ஆதாரத்தில் சுயம் தாங்கள் செய்யும் முயற்சிக்காக அது இறந்து விடன்றாரு. இப்ப இப்ப நமக்கு காலத்தை பற்றிய முக்காலம் உணர்ந்தவங்க, நமக்கு எல்லாமே தெரியும், அடுத்த சொர்க்கம் வரப்போகுது அப்படின்னு தெரியும். தெரிஞ்சே நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம். அப்புறம் ஏதாவது வரட்டும் பார்த்துக்கலாம், வரப்போகும் காலத்திட்ட விட்டுடுறாங்கன்னா அது காலத்தின் ஆதாரத்தில் சுயம் தாங்கள் செய்யும் முயற்சியாக அது இறந்துவிடும் சொல்றாரு. அப்போ டைமோட ஆதாரத்துல அப்ப நீங்க செய்யற முயற்சியாக அது இருந்துரும். ஆனால் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் கொண்டு நடக்க மாட்டார்கள். அதாவது நம்ம டைம் இருந்தா, பாபா என்ன சொல்ல வரேன்னா, டைம் படி அது நடக்கட்டும், இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், டைம் வந்தா நான் மாறிக்கிறேன். இப்ப ஸ்ரீமத் படி நடக்க சொல்றாங்கன்னா ஒரு டைம் வரும், அப்ப எல்லாரும் மாறுவாங்க உலகத்துல, அப்ப நம்ம மாறுவோம். எல்லாரும் ஸ்ரீமத் படி நடப்பாங்க, உலகமே ஸ்ரீமத் படி நடக்கும், அப்ப நம்மளும் ஸ்ரீமத் படி நடப்போம். அப்ப அது காலத்தின் ஆதாரத்துல நம்ம முயற்சி செய்யற மாதிரி இருக்கும். அப்ப டைமுக்கு மார்க் வந்துடும், ஆனா நமக்கு மார்க் வராது. ஆனால் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒழுங்கா பாபா சொல்ற மாதிரி முயற்சி செய்வாங்க. பாபா சொல்லும் போதே ஸ்ரீமத் படி நடப்பாங்க. பாபா சொல்லும் போதே எல்லாத்தையும் மாத்திக்குவாங்க. அமிர்த வேலை எழுந்திருப்பாங்க, முரளி படிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, சேவையும் செய்வாங்க. பாபா சொல்லும் போது செய்யறவங்க தான் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள். அவங்க எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் கொண்டு நடக்க மாட்டாங்க. டைம் வரட்டும் நான் மாறுறேன், எனக்கு வேலை கிடைக்கட்டும் நான் ஃபுல்லா இறங்குறேன் அப்படிலாம் பேச மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் நான் வாழவே இல்லை, குழந்தை பிறக்கட்டும் நான் அப்புறமா பிகே ஆகுறேன் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எந்த ஆதாரத்தையும் கொண்டு நடக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரே ஒரு அழியாத ஆதரவு, அவருடைய ஆதாரத்தில் கலியுக பதிதமான உலகத்துல இருந்து ஒதுங்கி இருந்து சுயம் தங்களை முழுமையாக்கும் முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி யார் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்களோ அவங்க அழியாத ஆதரவு பாபா தான் இல்லையா. இங்க இருக்கிற தேகதாரிகள்லாம் அழியக்கூடிய ஆதரவு, எப்ப வேணாலும் போயிடுவாங்க. ஆனா பாபா அழியாத ஆதரவு இல்லையா. அவருடைய ஆதாரத்துல இந்த கலியுக விஷக்கடல் பதிதமான உலகத்துல இருந்து ஒதுங்கிருவாங்க. அவங்களோட ஒட்ட மாட்டாங்க. அந்த வெளியே போறாங்கன்னா வெளி உலகம் அப்படியே ரொம்ப ஷோவா இருக்குது இல்லையா, அது கூட போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், நம்ம அப்படியே குழி தோண்டி புதைச்சிரும் அந்த மாயா. அந்த ஆதாரத்துல போகாம அவங்க ஒரு ஓரமா இருந்து பாபாவை சங்கமேகத்துல இருந்து அவங்களே சம்பனமாக்கிக்க கூடிய முழுமையாக்கும் முயற்சியை செய்வாங்க. யாருன்னா ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள்னு சொல்றாரு. அவங்க எந்த ஆதாரத்தையும் எடுக்க மாட்டாங்க. டைம் வரட்டும் நான் மாறுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: சுயம் தங்களை சம்பன்னமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் விசாலமான காரியத்தில் இயல்பாகவே ஒத்துழைப்பாளர் ஆகிவிடுவீர்கள். நீங்க முழுமையாயிட்டீங்கன்னா தானாவே நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க பாபாவுக்கு. முழுமை ஆகாத வரைக்கும் தான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்போன்றாரு பாபா. ஐயோ என்னால செய்ய முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வர முடியாது சென்டருக்கு, எனக்கு பந்தனம் இருக்கு, அது இருக்குன்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னா இந்த அறகுறையா இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்போம்.
எப்ப நம்ம முழுமை நிலை அடையிறோமோ, சம்பனம் ஆகிக்கிறோமோ நம்மள நாமே, அப்ப அந்த விசாலமான உலக மாற்ற காரியத்துல தானாகவே நம்ம ஒத்துழைப்பாளரா ஆகிருவீங்கன்றாரு. ஒரு மனசா சேவை செஞ்சா கூட போதும். ஒரு அணில் சேவை மாரி இந்த ராமருக்கு அணில் உதவிச்சாம். அதனால தான் அது முதுகுல 3 கோடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த பாலம் காட்டும்போது அந்த குரங்கு, அணில் எல்லாம் உதவிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா ஒரு கலியுக மலையை தகர்த்தணுன்றாரு. அதுக்கு நம்மளால முடிஞ்சது நம்மள மாத்திக்கிறதே பெரிய ஒத்துழைப்பு தான் பாபாவுக்கு. நான் மாறிக்கிறேன், நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல, எங்க இருந்தாலும் நான் மாறிக்கிறேன், அதுவே பெரிய சேவை தான். இன்னொன்னு மனசா சேவை. உங்களால சென்டருக்கு வர முடியல, சேவை செய்ய முடியல, எதுவும் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் மனதினால சேவை செய்யுங்க. அடிக்கடி பாபா நினைச்சு பூமி பந்துக்கு சக்தி விடுங்க. எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் மாறுறாங்க, எங்கெங்கோ இருந்து ஆத்மாக்கள் எல்லாரும் பாபா ஞானத்தை கேட்கறாங்கன்னு அட்லீஸ்ட் நினைங்க போதும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்குங்க போதுன்றார். அவ்யக்த சமிங்க எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். நிகழ்காலத்தின் முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் சக்திசாலி ஆக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த நிகழ்காலம் இருக்குல்ல, இப்போ நம்மளுடைய நேரம் இது திரும்ப வராது. இந்த முயற்சியில ஒவ்வொரு எண்ணத்தையும் இப்போ சக்திசாலி ஆக்கணுன்றாரு. எண்ணமே வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷமாகுன்றாரு. அதாவது எண்ணமே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல வாழ்க்கைன்னுவாங்க. நம்ம கெட்டதா நினைச்சோன்னா நமக்கு அதே தான் நடக்கும், நல்லதா நினைச்சோன்னா நல்லதே நடக்கும். அதனால எண்ணம் தான் வாழ்க்கையின் சிறந்த பொக்கிஷன்றார். எப்படி பொக்கிஷங்கள் மூலமாக என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு அடைந்து கொண்டு விட முடியும் இல்லையா? அதே போல சிறந்த சங்கல்பத்தின் மூலமாக சதா காலத்தின் சிறந்த பிராலப்தை அடைந்து விடக்கூடியவர்களாக இருப்பீர்கள்ன்றாரு. இப்ப நம்மகிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணுமோ எது வேணுமோ நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி சிறந்த எண்ணங்கள் மூலமா நம்ம சதா காலத்துக்குமே நம்மளால பிராப்தி அடைந்து விடக்கூடியவர்களாக இருப்பீங்க. 84 பிறவிக்குமே உங்களால அடைய முடியும். நீங்க எல்லாமே உருவாக்குங்கன்றாரு. 84 பிறவிக்குமே எல்லாத்தையும் உருவாக்கிட்டு போங்க. இதற்காக ஒரு சிறிய ஸ்லோகனை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது யோசித்து புரிந்து பிறகு பேச வேண்டும். இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசித்து புரிந்து பிறகு பேச வேண்டும் அல்லது காரியம் செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது சதா காலத்திற்கு சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்கன்றாரு. ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்னா, நம்ம யோசிக்காம பேசுறோம், அதனால நம்ம நிறைய ப்ராப்ளம் வருது. அதனால யோசித்து புரிந்து பிறகு பேசணும், அப்புறம் காரியம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு அப்புறம் அந்த ஸ்லோகனை நினைவுல வச்சுட்டு எல்லா ஒரு காரியமும் செஞ்சீங்கன்னா சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களா, அதை 84 பிறகுமே நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.